இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நிமிஷத்தில் பக்தனுக்கு அனுகிரகம் செய்யும் நிமிஷம்பால் மகிமையை பத்தி சொல்ல போறேன். அந்த ஆலயம் எங்கே இருக்கு வாங்க தரிசிக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். நிமிஷத்தில் பக்தனுக்கு அனுகிரகம் செய்யும் நிமிஷம்பால். இன்று அம்பிகை வழிபாட்டில் பயம் போக்கும் நிமிஷம்பால் பற்றி அறிந்து கொண்டு வணங்குவோம். நிமிஷம்பாலின் மகிமையை அறிந்து அவளின் அருளை பெற்ற பக்தர்கள் பலரும் இந்த அன்னையை தங்களின் குலதெய்வமாகவே நினைத்து வழிபடுகிறார்கள். கேட்ட வரங்களை தரும் அம்மன் என்பதால் பெரும்பாலும் திருமணம், குழந்தை வரம், வியாபாரம் ஆகியவற்றிற்காக இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். காசி செட்டி தெருவில் ஒரு அற்புதமான தன்னை தேடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் பழமையான அம்மன் கோவில் உள்ளது என்றால் கண்டிப்பாக யாராலும் நம்ப முடியாது. சென்னை பாரிமுனை என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது அன்னை காளிகாம்பாள் கோவில்தான். அந்த கோவிலில் அருகில் மிக குறுகலான ஒரு பகுதியில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த அம்மனை வழிபட்டால் முற்பிறவி சாபங்கள், இந்த பிறவியில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், தோஷங்கள் யாவும் விலகும் என்பது ஐதீகம். பக்தர்களின் கோரிக்கையை கனப்பொழுதில் நிறைவேற்றும் நிமிஷம்பால். மனதில் நினைத்தாலே பயம் இல்லாத வாழ்வு அளிக்கும் அம்பிகை இவள். லலிதா சகஸ்ரநாமத்தில் 281வது நாமமாக ஒன்னு மாஷே நிமிஷோபத்ன விப்பன புவன வல்லே நமஹா என நிமிஷாம்பாள் போற்றப்படுகின்றாள். இத்திருத்தலம் சென்னை பிராட்வேயில் உள்ள காசி செட்டி தெருவில் உள்ளது. சென்னை காசி செட்டி தெருவில் உள்ள கோவில் 3 நிலை ராஜ கோபுரத்துடன் கம்பீரமாக எழுந்து நிற்கின்றது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் தென்படுவது கருவறைதான். அதனுள் நின்ற கோலத்தில் தெற்கு பார்த்த வண்ணம் நிமிஷாம்பாள் எழுந்தருளி உள்ளாள். அம்மனின் எதிரில் சிம்ம வாகனமும் சூலமும் உள்ளன. நிமிஷம்பாளுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி மறி கொழுந்து மலர் சூட்டி தொடர்ந்து 18 வாரங்கள் வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் அகலும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிமிடத்தில் நம் கஷ்டத்தை போக்கும் நிமிஷம்பாளுக்கு இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு விழாக்களும் அலங்காரங்களும் வெகு விமர்சையாக நடைபெறும். இக்கோவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 3 நிலை ராஜகோபுரம் கொண்டு அமைந்துள்ள இக்கோவிலில் ஸ்ரீ நிமிஷம்பாள் மூலவராக அருளாட்சி புரிகிறார். கருவறை வெளிப்பிரகாரத்தில் முக்தீஸ்வரர் என்ற சிவலிங்கம், விநாயகர், ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பெருமாள், ஆஞ்சநேயர், சுப்பிரமணியர் போன்ற உபசன்னதிகளும் உள்ளன. நிமிஷம்பாள் கருவறையின் பின்புறம் நவகிரக சன்னதி உள்ளது. இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள இக்கோவிலில் காமி காகம முறைப்படி 2 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. துர்க்கையின் அம்சமாக நிமிஷம்பாள் இருப்பதால் ராகு காலம், அஷ்டமி நாட்களில் பால் அபிஷேகம் செய்பவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. நிமிஷம்பா என்பது பார்வதி தேவியின் மற்றொரு பெயர். இவள் பக்தர்களின் பிரச்சனைகளை ஒரு நிமிடத்தில் நீக்கி விடுவதால் நிமிஷம்பா என்று அழைக்கப்படுகின்றாள். நிமிஷா என்றால் நிமிடம் என்று பொருள். சென்னையில் சவுகார்பேட்டை பகுதியில் நெரிசல் மிகுந்த காசி செட்டி தெருவில் இக்கோவில் அமைந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியான சவுகார்பேட்டை தெருக்களில் நடப்பது கூட சிரமமாக இருக்கும். இவ்வளவு பரபரப்பான பகுதிகளில் இந்த அமைதி தரும் மிகவும் பழமையான கோவில் இருப்பது பலருக்கும் தெரிவதில்லை. பிரதான சந்நிதியில் நிமிஷம்பாள் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறாள். இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்தியின் சிலைகள் பிரதான சந்நிதியின் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மிக சிறிய கோவில்தான், ஆனால் அவள் தரும் வரமோ மிக பெரியது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் தென்படுவது கருவறைதான். அதில் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சி தரும் அம்பாளுக்கு தலைக்கு மேல் தர்ம சக்கரமே குடையாய் அமைக்கப்பட்டுள்ளது. மேல் 2 கரங்களும் சூலமும் உடுக்கையும் உள்ளன. கீழ் 2 கரங்களிலும் அபய வரத அஸ்தங்கள். அம்மனுக்கு எதிரில் சிம்ம வாகனமும் சூலமும் காணப்படுகின்றது. இவளுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி மறி கொழுந்து மலர் சாற்றி வழிபட்டு வர திருமண தடைகள் நீங்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இக்கோவிலில் நிமிஷம்பாள் ஜெயந்தி அன்று 108 கலச அபிஷேகமும் துர்கா ஓமமும் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. நிமிஷம்பாள் ஜெயந்தி ஆண்டு தோறும் வைகாசி மாதம் வளர்பிறை தசமி நாளில் கொண்டாடப்படுகின்றது. நிமிஷத்தில் வரமருளும் இந்த நிமிஷம்பாளை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.